ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், என்னுடைய உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கும் நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கொடான்னு கூடி ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்முடைய சத்திய வசனங்களை கேட்க நீர் கொடுத்த ஆண்டவரே, இந்த வாழ்வுக்காக, இந்த பாக்கியத்திற்காக கொடானு கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தின் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பாடுகிற பாடல் மூலமாக உண்மை நாங்கள் ஆராதிப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் மூலமாக நேரும் எங்களோடு கூட பேசுகிறேன், இடைப்படுகிறேன். உண்மையை துதிக்கிறோம், உண்மையை போற்றுகிறோம், உண்மையை போடுகிறோம், உண்மையை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும் ஆசீர்வதி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய முழு ஆளுகைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துகிறாங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இதுவரை அற்புதமாய் வழி நடத்தின கர்த்தர், எத்தனையோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் அவருடைய அன்புக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளவாய் அருமையாக நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக, விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், மற்றதெல்லாம் நான் வெறும் குப்பை என்று தள்ளி விடுகிறேன் என்று சொன்ன பவுலோடு கூட நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், கிருபை நிறைந்த ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவேறுப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கேருஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன், தூய்மையடைந்து மேன்மையாகினேன். நிந்தை கேருஸ்தே
நின்று சிந்துதோ தூயரோடன்பு மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன் எந்நாளிலுமே எங்கும் காணேன் விந்தைக்கே தோஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் எந்த ஆறும் பொருளிடாகும் எந்த ஆறும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கேரோ ஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமாண்டவரே, உம்முடைய சிலுவையே எங்களுடைய மேன்மை. சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க எங்களுடைய அடைக்கலப்பட்டம் நீர், எங்களுடைய தஞ்சம் நீர், எங்களுடைய கோட்டை நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ராஜா. பாடுவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே இயேசுவே. ஆமென். அவரைத்தான் எனதெல்லாவற்றிலும் நான் அவரை நேசிப்பேன். ஹல்லேலூயா. ஜீவன் கொடுத்தவர், ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டவர். ஆமென். தன்னையே கொடுத்தவர்.
இப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும், அகமகிழ வேண்டும். ஆமென். அவரை மட்டுமே நேசிக்கணும். அவரொருவே நேசிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையை நான் நேசிப்பேன். ஆராதிப்போம், ஒரே ஆராதிப்போம். ஒருவரே ஆராதனைக்குரிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையை நான் ஆராதிப்பேன், உண்மையை நான் நேசிப்பேன். ஆண்டவரே அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாண்டவரே, எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், அது கோர புயலாயிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், ஆமென், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரே எனக்கு அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் கிட்டு சேர்ந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இடைப்பட்ட எங்கள் நல்ல தெய்வமே, நன்றியில் இதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, இந்த மாதத்தின் இந்த நாளையும் 23ஆம் தேதியும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் தந்த தயவுக்காக, நீர் பாராட்டின கிருபைக்காக கொடான்னு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
இதனால் செய்தியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். வார்த்தையில் உம்மிடத்திலிருந்து வந்தவைகளாக இருக்கட்டும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய மெல்லி அமர்ந்த சத்தத்தை கேட்கும்படியாக நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் நாம் செய்திக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக சகோதரர் எபியும் அவருடைய துணைவியார் ஜாய் அவர்களும் பாடின ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். அதன் பிறகு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னை தேற்றுவதற்கு யாரும்
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேளை உம்முடைய கருத்திலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய சத்திய வசனங்களுக்கு நேராக எங்களை நடத்துகிறாக. நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பரீட்சைக்கு நாங்கள் நிற்க எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர். அதில் ஜெயிக்கும்படியாக எங்களை வழிநடத்துகிறவர் நீர். அதை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் சிந்தித்து வருகிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே, அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கும்படியாக, அதை ஆராய்ந்து அறியும்படியாக நீர் தந்த இந்த தருணத்திலே உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற இடத்துகளில், அவரவர் இல்லங்களிலிருந்து, இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். விசுவாசத்திலே நீர் அவர்களை பலப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி. விசுவாசத்திலே அவர்களை ஊன்ற கட்டுவதற்காக நமக்கு நன்றி. வழி நடத்தும் செய்தி உம்மிடத்திலிருந்து வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, போன வாரத்தில் விசுவாச பரீட்சை என்ற தலைப்பில் ஆபிரகாமை குறித்து பேசினோம். ஆபிரகாம் குறித்து 4 அந்த பரீட்சை டெஸ்ட். முதலாவது எங்கே? அது ஆபிரகாமை அழைக்கிற ஆண்டவர், உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறவர். எந்த தேசம், என்ன ஏது, எங்க போற, என்ன ஒண்ணு தெரிவிக்கப்படல. அவரும் அதை குறித்து கேட்கவில்லை. ஆண்டவர் அழைத்தவுடன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று, தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிற கர்த்தர் எங்கே அனுப்புகிறோம், அது எப்படி, எவ்வளவு காலம் செல்லுங்கிறத பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் கர்த்தரை நம்பி புறப்பட்டு வருகிறான். தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வருகிற ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அழைக்கிற பொழுது வயது 75. வயசு ஆயிடுச்சு, நான் எங்க போறது, என்ன ஆண்டவரே ஒன்று சொல்லவில்லை. அப்படியாக புறப்பட்டு வந்த இந்த நாட்களில், இப்பொழுது இன்றைய தினத்தில் அவன் எங்கேன்னு கேட்கல. அதே நேரத்துக்கு ஆண்டவரே, எப்பொழுது நீங்க சொன்ன வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில எப்பொழுது நிறைவேற போகிறது என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். முதல் டெஸ்ட் எங்க கேட்கல, எப்பொழுது அதையும் கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை வாக்கு கொடுத்து, வாக்கு தத்தம் கொடுத்து, வாக்குறுதிகளை கொடுத்து, ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்து, தேசங்களை நீ சுதந்திரத்துக் கொள்வாய், நீ கால் வைக்கும் தேசம் சொந்தமாக தருவேன், உன் எல்லைகளை எல்லாம் விரிவாக்கு என்று சொல்லி என்னை அனுப்பின கர்த்தர் எல்லாம் எப்பொழுது ஆகும், எப்படி நடக்கும் என்பதை குறித்து கேள்வி கேட்கிறேன். எப்ப நான் பெற்றுக்கொள்வேன், எப்ப எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கும்? நீ தந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நிறைவேறும், என் தேவைகள் எப்பொழுது சந்திக்கப்படும்? இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி. உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், அவரிடத்தில் இன்றைக்கு எத்தனை கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எப்போ திருமணத்திற்காக காத்திருக்கிறேன், எப்பொழுது எனக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறப் போகிறது, என் தேவைகள் என்னைக்கு சந்திக்கப்பட போகிறது? கேள்வி எப்பொழுது? இது நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்த்தோம்.
கூடாரவாசியாக கூடாரவாசியாக எல்லாவற்றையும் கொடுத்தாண்டவர். அதன் நேரத்தில் அழகாக நேர்த்தியாக செல்வ சீமானாக அவனை மாற்றி அழகு பார்த்த ஆண்டவர் அழைத்தார். எங்க போறேன்னு கேட்கல, எங்கே போகணும்னு கேட்கல. நீ சொன்னதெல்லாம் எப்பொழுது என் வாழ்க்கையில நடக்கும், எப்பொழுது நிறைவேற்றுவீர் கேட்கல. விசுவாசித்தான். எல்லாம் ஒவ்வொன்றிலும் இன்னும் நாம் பார்க்க பொழுது எப்படி எப்படி எவ்வாறு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நடந்துட்டே இருக்கிறோம். சொல்ற இடம்லாம் போயிட்டு இருக்கோம். இஸ் மூவிங் ஆன் மூவிங் ஆன் மூவிங் ஆன். வயசு 99 ஆயிற்று. ஹல்லேலூயா. வசனத்தை படிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 11-12 வசனங்களை படிப்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணெறிந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. 99 வயசாகும் போதும் எப்படி அன்றவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மண்ணை பார், அவ்வளவா என்னுடைய சந்ததி பெருகுன்னு சொன்னாரு. எப்படி கேட்கல. ஒரு வசனத்தில் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் படிக்கும் பொழுது அவன் அதை எண்ணாது இருந்தான். தனக்கு குழந்தை இல்லை, 99 வயசாயிடுச்சு, தன் சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய சரீரம் செத்து போயிடுச்சு என்பதை குறித்து அவன் எண்ணாது இருந்தான். விசுவாசங்க, நம்ம ஆபிரகாம் விசுவாசம் என்னுடைய தாப்பன சாதாரணமா சொல்லிட்டு போயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தும்படியாக 2 தூதர்களை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். அந்த தூதர்கள் சொல்றாங்க, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். உன் மனைவி சாராள் எங்கே? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். பின்னாலதான் கூடாரத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். அடுத்த வசனம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகள் உள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவனுக்கும் வயசாயிருச்சு, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சென்றுச்சு, பெண்களுக்குள்ள வழிபாடுகள் எல்லாம் நின்றுச்சு, சரீரம் செத்து போயிடுச்சு. இனி சாரால் கன்சீவ் ஆவாங்கிறதுக்கு எந்த விதமான ஏதுக்களும் கிடையாது. இந்த நிலையில தான் ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார் ஒரு சரியான உட்பத்தி காலத்திட்டத்தில். அடுத்து நாங்கள் வரும்போது மனைவி ஒரு குழந்தையை பெற்றிருப்பாள். நகைக்கிறான், உள்ளத்துக்குள்ள நகைக்கிறேன், எனக்கா நானே கிளவி, நீ எப்போ நாள் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், கிளவி ஆயிட்டேன், எனக்கு நீ குழந்தையா, எனக்கு ஒன்று சந்தோஷம். நகைக்கிறேன். ஏன் நகைக்கிறேன் கேட்கிறாங்க. இல்லை இல்லை நான் நகைக்கிறேன்னு போய் சொல்றேன். இல்லை, நீ நகைத்தாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க.
என்னை பார்த்து சிரிப்பாங்க, உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்னமோ பெருசா பேசிட்டு இருந்தான், என்னமோ ஆண்டவர்னு தெரிஞ்சிட்டு இருந்தான், சிரிப்பாங்க. ஒரு சிலர் நமக்கே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நினைக்கும் போது, ஆண்டவரே நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்க, நானு இல்லை. லாஸ்ட் லாஃப் யார் பண்றாங்க? கடைசியா யார் சிரிக்கிறாங்க? ஆண்டவர் சிரிக்கிறார். God has lost love. ஆண்டவர் சிரிக்கிறார். எப்பொழுது? குழந்தை பிறக்கிற பொழுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஃப்டர். ஐசக்குங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் லாஃப்டர். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்ல வரேன்? இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. எப்படி ஆண்டவரே, எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும்? இந்த சூழ்நிலையில் அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வரும்? அதற்கான எந்த ஏதுக்களும் என்னால பார்க்க முடியலையே. எப்படி? இடத்துல ஒண்ணும் இல்லை. இந்த மாதத்தை நான் கடத்தணும். இந்த மாதத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். எப்படி? என் பிள்ளைகளை பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருக்கு. எப்படி? இடத்துல ஒண்ணும் இல்லை. எப்படி? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கேள்வி. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார், உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை அழகாக அள்ளி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு சில காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை விசுவாசிக்கும். என்ன செய்வார்? எனக்கு தேவையான செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எப்படி? என்ன கேள்வி இல்லை. அதான் விசுவாசம். இந்த விசுவாசத்துல எங்கே போற இடத்துலாம் போயிட்டு இருக்கோம். ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசித்து. எப்பொழுது ஆண்டவர் விசுவாசி? இப்போ ஆண்டவருடைய காரியம் அவருடைய நேரத்துல அவர் அழகாக நேர்த்தியாக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறான். வயசு 99 ஆயிடுச்சு. எல்லாம் சரீர பிரகாரமா, இனி இயற்கையின்படி எல்லா உலக பிரகாரமா எல்லா காரியங்களும் பார்க்கிற பொழுது சயின்ஸ் படியும், சயின்டிஃபிக்காகவும் நீ குழந்தைக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் நம்புகிறான். அந்த பாடலை நம்ம கேட்டோம். சகோதரி எபியும் சகோதரி ஜாயும் பாடின பாட்டு. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அநேகம் சொன்னாங்க, பாடினார். ஹல்லேலூயா. இந்த பாட்டு நீங்க பாடணும்னு நான் அவங்ககிட்ட சொல்லலை. இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து தான் நான் பேசுவேன்னு நான் அவர்கிட்ட சொல்லலை. ஆனா இன்னைக்கு செய்திக்கும் அந்த பாடலுக்கும் ஆண்டவருக்கு இணைப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிறோம். அவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்க. இந்த பாட்டு எப்படி செலக்ட் பண்ணாங்க, ஏன் பாடினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இன்றைய வார்த்தைகளுக்கும் வசனத்திற்கும் இந்த விசுவாச சாட்சி குறித்தான தலைப்புக்கும் அழகான ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதங்கள் செய்கிறார். இந்த நிலையில எந்த ஏதுக்குளும் இல்லாதுங்கிற நிலைமையில செய்யறது தாங்க அற்புதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை எழுப்பின கர்த்தர்.
முடியாது. 4 நாள் ஆச்சு, நாரி போகுமே, நாற்றம் எடுக்குமே என்று அவருடைய சகோதரிகளே சொல்றாங்க. அசருவே எழுந்து வா. அதான் அற்புதம். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். எது முடியல, இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், அவரால் நடக்கும். எப்போ, எப்படி, எங்கிறதெல்லாம் அவர் தீர்மானிப்பார். விசுவாசத்தோடு இருப்போம். இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாங்க ஒரு விசுவாசி அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நேரம். எந்த எதுக்கும் இல்லை. கடன் பிரச்சனை எல்லாம் மூழ்கி போச்சு, எல்லாம் ஒன்றா போச்சு, இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. நான் நிற்கணும் ஆண்டவரே, எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நிறுவுவேன். உங்களுடைய ஊழியர்களை கொண்டு, உங்களுடைய தெற்கு தரிசில கொண்டு என் தலை மீது கரங்களை வைத்து நீர் சொன்ன வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நான் நினைவு கூறுகிறேன். அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீயா. ஆமென், ஆமென். மாலை இந்த நாளிலும் அற்புதங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஆமென். இந்த உலகத்திலும் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு ஆமென் கட்டளையிட்டிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னவரை, அதனால உங்களோடு கூட இந்த நாளில் சொல்றது, இந்த விசுவாச பரீட்சை குறித்து, இந்த ஆபிரகாம் என்ற காரியங்களை குறித்து, இந்த 3வது காரியம், முதலாவது எங்கே, 2வது எப்பொழுது, 3வது எப்படி, இதெல்லாம் பார்ப்போம். 4வது ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். அதை வருகிற வாரத்தில் அந்த செய்தி உங்களுக்கு வரும். 4வது டெஸ்ட், அதை எப்படி அவர் எதிர்கொண்டார், மேற்கொண்டார். என்ன டெஸ்ட் வச்சாலும் என்னோட டெஸ்ட் எழுதுகிறவர் அவராக இருக்கிறபடினால ஜெயம் எனக்கு சொல்லணும். இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் பயம் வந்துடுது. இன்னைக்கு இருமல் வந்தா பயம், தும்மல் வந்தா பயம், மூக்கு லைட்டா ஒழுகுச்சுன்னா பயம். என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறவர். அது மாத்திரம் அந்த உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உங்களை நான் என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறது மாத்திரம் சொல்லலை, உன் மதில்கள் முழுக்க என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் படுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு அக்கறை, எவ்வளவு கரிசனை உள்ள நல்ல தெய்வத்தினிடத்தில் நாம் வந்திருக்கோம். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் திகைத்து நிற்க வேண்டும்? நான் ஏன் கலங்க வேண்டும்? தைரியத்தோடு கூட நான் முன்னேறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கண்ணுக்கு முன்னால் நிற்கிற பிரச்சனைகள், எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், நெருக்கங்கள் ஏதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன். வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். இன்றும் ஜீவிக்கிறவர். அவரை நான் விசுவாசித்திருக்கிறேன். நான் எங்க ஆண்டவரே போறதுக்கு நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போறேன். ஆமென். எப்பொழுது இல்லை, உம்முடைய நேரத்தில் எனக்கு எல்லாவற்றையும் அழகாக நேர்க்காக செய்து தருவீர். நான் விசுவாசிக்கிறேன். இது எப்படி ஆகும்? மரியாதை, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சூழ்நிலையில், இந்த நிலையில
நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய நிலைகளை எல்லாவற்றையும், நீங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தர, சுகம் தர, சுகவீனம் பலவீனத்தினால தாக்கப்பட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற கர்த்தர். ஆமென். விசுவாசத்தோடு காத்திருங்க. ஆண்டவர் இந்த நாளில் அற்புதம் செய்து உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். மூன்றாவது, எப்படி நடக்கும்? அதான் அற்புதம். அற்புதத்தை ஆண்டவரத்திலிருந்து எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற இடங்களிலிருந்து கண்களை மூடி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். எந்த நிலையில இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய உள்ளத்தின் ஓட்டங்களை நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறேன். விசாரங்களை நீர் அறிந்திருக்கிறேன். ஆமென். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இது என்னுடைய வாழ்க்கையில நீ நடக்க போகுதா என்ற நிலையில கர்த்தர் சொல்லுகிறீர். தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். சாராளுக்கும் ஆபிரகாமும் தன் சரீரம் செத்து போனதை அறிந்திருந்தும் நீர் அவர்களுக்கு சொன்னீர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் சாரால் ஒரு குழந்தை ஏந்துவாள் என்று. அதன்படியே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே சந்ததிகளை பெருகச் செய்தவர், வாக்களித்தவர், நீர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறார்கள், நோக்கி பார்க்கிறார்கள். நிச்சயமாகவே நீர் அற்புதத்தை நீர் அவருடைய வாழ்க்கையில செய்கிறீர். சரீர பிரகாரமாக ஆண்டவரே இது எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும், இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது என்று ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாக்கியம் கொடுக்கிறீர், ஸ்லாக்கியம் கொடுக்கிறீர், உயர்த்துகிறீர். வெட்கப்பட்டு எந்த இடத்துல நின்றார்களோ அதே இடத்துல அவர்களை உயர்த்தி மகிழ்கிற கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிற அற்புதங்களுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். சகலத்தையும் கர்த்தர் வச்சமாய் இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.